இப்போ என்னதான் சொல்ல வர நீ? அதான் சொன்னனே, காது கேட்கலையா? என்னால் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய் கூல் கூல், எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சமாதானமாக பேசுங்க. என்னடி சமாதானமாக பேசுறது? என்னை எதுவுமே தெரியாமல் இங்கே கூப்பிட்டுன்னு வந்தியே, உன்னதான் நான் உதைக்க போகிறேன் இப்போ. ஏண்டி, அவர் என்ன சொன்னாரோ உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லியிருக்குவாரு. ஓஹோ, மேடம்க்கு இது இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சா? ஏண்டி, இத்தனை நாள் அவன் சரியில்லைன்னு தானே என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இது வேற என்னை பற்றி பேசியிருக்காளுங்களா இவளுங்க? ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. இப்பவா இவன் இதை பற்றி பேசணும்? ஐயோ அசினி, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் சொன்னதை நீ தான் தப்பு புரிஞ்சுக்கிட்ட. போதும், இனி நான் யாரையும் தப்பாகவும் புரிஞ்சிக்க வேண்டாம், சரியாகவும் புரிஞ்சிக்க வேண்டாம். என்ன ஆளை விடுங்க. ஹசினி, இதுதான் நான் ஃபைனலாக கேட்குறது. உன்னால் என்னை கட்டிக்க முடியுமா முடியாதா? இங்கே பாரு, கல்யாணம் பண்ணி நான் ஒன்றும் தருதல மாதிரி அங்கேயும் இங்கேயெல்லாம் உன்னை தங்க வைக்க மாட்டேன். கௌரவமாக எங்கள் வீட்டுக்கு தான் உன்னை கூப்பிட்டுன்னு போகிறேன். ஓஹோ, இது கௌரவம். இதுதான் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பாசம், எனக்கு கொடுக்குற மரியாதை. ஊர் உலகத்துலலாம் இப்படி தான் கௌரவமாக கட்டிக்கிறாங்களா சீனியர் சார்? இப்போ என்னதான் சொல்ல வர நீ? இப்போ என்னால் உங்களை கட்டிக்க முடியாது. அப்படியே கட்டிக்கணும்னாலும் உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பேசி முறையாக தான் கல்யாணம் நடக்கணும். அப்போது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்படின்னா ஆளை விடுங்க. என்ன மேடம், கூட வர ஐடியா இருக்கா இல்லை இங்கேயே இருக்க போறியா? இருடி, ஒரு நிமிஷம் பேசின்னு இருக்காங்கல்ல, நீயே நின்னு பேசி தொலை. ஹசினி நில்லுடி, நானும் வரேன். சீனியர், என்ன இது? நீங்கள் என்ன சொன்னீங்க? அவகிட்ட சமாதானமாக பேசணும்னு தானே சொன்னீங்க, அதான் கூப்பிட்டுன்னு வந்தேன். நீங்கள் பார்த்தா ஏன் இப்படி சண்டை போட்டீங்க? இன்னும் என்ன சிஸ்டர், அவகிட்ட நான் இப்போ இருக்கிற ஃபேக்ட் என்ன ஏதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. அவள் புரிஞ்சிக்காத மாதிரி அப்படி என்னத்தை சொன்னீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன், முடியாதுன்றா. எது கல்யாணமா? என்ன சீனியர், விளையாடுறீங்களா இல்லை கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணுறீங்களா? ஏன், நான் கேட்டதில் என்ன தப்பு? தப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அவளோட கண்டிஷனை நீங்கள் நினச்சி பார்க்கணும் தானே. அவளுக்கு இன்னும் படிப்பு முடிக்க 1 வருஷம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் அவள் வந்து பிஜியில் தங்கியிருக்கா. உடனே கல்யாணம்னா உங்கள் வீட்டிலலாம் இவ பிளான் பண்ணி தான் வெளியே போயிருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ண? வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அந்த கிருத்திகாவை என் தலையில் கட்டி வச்சிருவாங்க. நீங்கள் முடியாதுன்னு நில்லுங்க. அப்படி இருந்தால் நான் அங்கேயே இருந்திருக்க மாட்டேனா? அங்கே பயந்துன்னு தானே இங்கே ஓடி வந்தேன். சரி, நீங்கள் ஹாசினியை கட்டிக்கினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடுமா? எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிடுமா? ஆமாம், நான் அவளை கட்டிக்கினா வேற வழி இல்லைல்ல. அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் என்னை நம்பி கழுத்தறுத்த அந்த கிருத்திகாவுக்கு நான் கொடுக்குற பதிலடி இதுவாக தான் இருக்கணும். அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் ஹாசினியை விரும்புறது. இருந்தாலும் என்னை ட்ராப்பில் மாட்டி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. இது பேசியெல்லாம் தீர்க்க முடியாது, அதிரடியாக தான் தீர்க்க முடியும். இந்த ஐடியா தான் பெஸ்ட். இப்போ நான் என்ன செய்ய? பாவம் சீனியர், நீங்கள் உங்களை பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்ய? ஐடியா சீனியர், நான் சொல்கிற மாதிரி செய்கிறீங்களா? ஹாசினி என்னை கட்டிக்குவாளா? அப்படின்னா செய்கிறேன். ஷோராக சொல்ல முடியாது, ஆனால் சான்ஸ் இருக்கு. சரி சொல்லுங்க. இந்த விஷயத்தை பேசாமல் ஹாசினியோட அப்பா கிட்ட சொல்லிட்டா? ஏன் சிஸ்டர், நான் உயிரோடு இருக்கிறதுலையோ இல்லை கை காலெல்லாம் நல்லா இருக்கிறதுலையோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் சீனியர்? போய் ஹாசினியோட அப்பா கிட்ட இதை பற்றி பேச சொல்கிறீங்க? என்னை தொலைச்சி கட்டிடுவார். இல்லை சீனியர், இப்போ நிலைமையே வேற. அவரே வருத்தப்பட்டு தான் அவளை ஹாஸ்டலில் அனுப்பியிருக்காரு.
கல்யாணம் பண்ணிக்கினா அவளை நான் சேஃபாக பார்த்துக்குவேன்னு அவருக்கு ஒரு உறுதியை கொடுங்க. அவர் கட்டி வைக்க சான்ஸ் இருந்தாலும் இருக்கு. ஏன்னா ஹாசினி வீட்லேயும் பிரச்சனை. நான் தனியாக போய் கேட்டா இது நடக்குமா? யாராச்சும் பெரியவங்க வந்தால் ஓகே. கரெக்ட், இப்போதான் கரெக்டாக வழிக்கு வந்தீங்க. நீங்கள் ஏன் உங்கள் அண்ணங்கிட்ட இதுக்கு ஹெல்ப் கேட்கக்கூடாது? கிருஷா அவன் ஒத்துக்குவானான்னு தெரியலையே. எல்லாம் நீங்களே சொல்லிட்டா எப்படி சீனியர்? ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணா கிட்ட பேசுங்க. ஓகே ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு உங்கள் வீட்டுக்கு அவளை கூப்பிட்டுன்னு போயிடுங்க. அவ்வளோ சேஃபாக இருக்குவா, உங்கள் பிரச்சனையும் தீர்ந்துச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஹாசினி கூட இருந்ததால நீங்களும் அவளை மாதிரியே தத்தியாக இருக்குவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, மூளை உங்களுக்கும் வேலை செய்யுது. ஹலோ சீனியர். எனிவே இந்த ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அப்புறமா ஹாசினியோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. எங்கடா சிஸ்டரை காணோம்? உன் சிஸ்டர் அப்போவே போயாச்சு. இவன் பாசமலர் இப்போ காஃபி எடுத்துட்டு வரான். எங்கே பாசமலர் இருக்கட்டும், நீ எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு சிஸ்டரை கடிச்சு கொதறிட்டியா? அதான் பயந்து ஓடிட்டாங்க போல. சரி சீனியர், அப்போ நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஃப்ரூட், என்ன காஃபி போடுறேன்னு கூட வந்து அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிட்டீங்க? அதான் நீங்களே போட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். இதாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு போட்ட காஃபி வீணாகிட போகுது, நீங்கள் குடிச்சுக்கங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவளுக்கு போட்டு தானே, அவளுக்கே கொடுங்க. சீனியர் நான் வரேன். சரிங்க சிஸ்டர். என்னடா மச்சான், என்ன டிசைட் பண்ண? இதோ இந்த பொண்ணு கொடுத்த ஐடியா நல்லா வரும்னு தோணுது. அதால் ஹாசினியோட அப்பாக்கிட்டேயும் என்னோட அண்ணாக்கிட்டேயும் சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன்டா. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு தான் நான் எங்கள் வீட்டுக்கே போவேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். மச்சான், எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, இது லைஃப் பிரச்சனை. சரிடா கவின். ஸ்ரீ, கிறிஸ் சொன்ன மாதிரி தனியாக போகிறீங்களா என்ன? ஐயோ பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இல்லை பாப்பா, உனக்கு கிறிஷை பற்றி தெரியாது. அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை செய்யாமல் விட மாட்டான். அது அப்போ, இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அதான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்க பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி வந்துட்டேன்ல. கவலையை விடுங்க பாட்டி, இது எதுவுமே நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்னவோ பாப்பா, உன்னை தான் நம்பியிருக்கேன். இவ்வளோ பிரச்சனை இல்லை, நீங்களும் வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் பாப்பா, இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸ்ரீ பாப்பா, என்னாச்சு பாட்டிக்கு? என்னம்மா, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு என்ன பாஸ்கர், குத்துக்கல் மாதிரி நல்லா தான் இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோடு இருக்குவேன்னு தெரியல. அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்போதான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பேசணுமா? உங்கள் பேரனும் பேத்தியும் நல்லா வளருத நீங்கள் பார்க்க வேண்டாமா? நான் மட்டும் அந்த ஆசைப்பட்டா போதுமா பாஸ்கர்? இங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கிறிஷ் தனியாக போகிறேன்னு சொல்கிறான் பாஸ்கர். என்னம்மா சொல்கிறீங்க? ஸ்ரீபாப்பா, என்ன இதெல்லாம்? பாட்டி சொல்கிறது உண்மையா என்ன? அப்பா, அது வந்து என்ன? அப்போ இதுக்கு நீயும் உடந்தையா? இதுக்கு சம்மதிச்சிட்டியா என்ன? இப்படியா ஸ்ரீபாப்பா நான் உன்னை வளர்த்தேன்? ஐயோ அப்பா, நிறுத்துங்க. நான் என்ன பேச வரனோ அதை கேளுங்கப்பா முதல்ல. அருணா ஆண்டியும் கிருத்திகாவும் இங்கே இருந்தா இனி நம்ம இங்கே இருக்க வேண்டான்னு சொன்னாருப்பா. அவங்க போயிட்டா நாங்கள் இங்கே தான் இருக்கோம், அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். அவங்க இங்கே இருந்தாலும் சரி போனாலும் சரி, நாங்கள் தனியெல்லாம் போக மாட்டோம். அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாருப்பா. நிஜமா தானே பாப்பா சொல்ற? ஐயோ சத்தியமாக தான்ப்பா. அதை அவர் பாட்டிக்கிட்ட சொன்னாரா? பாட்டி அதை நினச்சி தான் வருத்தப்படுறாங்க. ஆமா, அதான் ஸ்ரீபாப்பா அதெல்லாம் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால. வருத்தப்படாதீங்க, வருத்தப்பட்டு உங்கள் உடம்பு தான் நீங்கள் கெடுத்துக்க போறீங்க. எப்படி பாஸ்கர் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? ஒரு பக்கம் என்னோட அண்ணா ராக்கி வீட்டை விட்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் அருணா தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற நிலமையில இங்கே வந்து உட்காந்துருக்கா. அது இல்லாமல் கிருத்திகா, அவள் என்ன சொல்ல வரான்னே தெரியல. இத்தனைக்கும் நடுவில் இப்போ தான் கல்யாணம் ஆன பசங்க.
எதை நினச்சி நான் சந்தோஷப்படட்டுமா இல்லை வருத்தப்படட்டுமா எனக்கே தெரியல. எல்லாம் சரியாயிடுமா? அம்மா, என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, மாப்பிள்ளை வந்தாரு. என்ன பிரச்சனை? என்ன சொல்லிட்டு போனாரு? அம்மா, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணட்டும் இல்லை யார் பக்கம் நிற்கட்டும்னு எனக்கு சுத்தமாக தெரியலம்மா. இதில் என்ன பிரகாஷ் இருக்கு? நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் நம்ம என்றைக்குமே நிற்கணும். இன்னும் 2 நாளில் இதுக்கு ஒரு முடிவு தெரியலனா மாப்பிள்ளை கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லியிருக்காருமா. என்னன்னு சொல்கிறீங்க? ஆமாம் பாஸ்கர், இவ்வளவு நேரம் இதுதான் பஞ்சாயத்து. எவ்வளோ கேட்டாலும் அருணாவும் கிருத்திகாவும் இதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றாங்க. பத்தாதுக்கு ராக்கி எங்கே இருக்கான்னே தெரியல. அதான் மாப்பிள்ளை இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளேயோ உண்மை வெளியே வரலனா 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ராக்கி ராக்கி எங்கே இருக்கான்? அவனை எப்படி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட முடியும்? முத வேலை அதுதாம்மா. இப்போ அவனை போய் தேடணும். ஸ்ரீ பாப்பா, நீயும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவன் எங்கே இருக்கான்னு இன்னுமா உனக்கு தெரியல? இல்லை பாட்டி, நிஜமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சா நான் சும்மா இருக்குவேனா? நானே டைரெக்டாக போய் அவனை கூப்பிட்டுன்னு வந்திருக்குவேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருமா. இன்னும் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேளேன். சரி பாட்டி, நான் கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அப்புறம் பிரகாஷ் கிரிஷ் காலையில் வருத்தப்பட்டுட்டு போனான். அருணா இங்கே இருந்தா ஸ்ரீயும் கிரிஷும் தனியாக போகிறாங்களாம். என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, அருணா இங்கே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதான் அவன் அப்படி சொல்லிட்டு போனான். என்னை மன்னிச்சிடு பாஸ்கர், உன் தங்கச்சியால் ரொம்ப பிரச்சனை. அப்பா இருந்திருந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்து இருந்திருப்பாரு. நீ அண்ணனா இருந்ததால தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்தையும் நீ தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவளால் உன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. அம்மா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். நீங்கள் இதை நினச்சி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாயிடும். ஆனால் உங்கள் உடம்பு கெட்டு போச்சுன்னா முடியாதுமா. இன்னும் 2-3 நாள் தாம்மா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா? சரிப்பா.